நம்ம அஜித் சாருடைய விடாமுயற்சி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, முன்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டே ரிலீஸ் ஆவதாக இருந்தது. ஆனா, கடைசி நேரத்துல சிக்கல் வந்ததால ரிலீஸ் தேதிய தள்ளி வச்சிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி திரைப்படம் திரைக்கு வர இருக்கு. இந்த படத்திற்காக முன்பதிவு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தொடங்கி விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்காம். இந்த படம் ரிலீஸ் ஆவதுல தமிழ்ல இதற்கு போட்டியாக எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. ஆனா, தெலுங்குல நாகை சாய் தன்யா, சாய் பல்வி நடிப்புல உருவாகி இருக்கும் தண்டேல் திரைப்படம் தமிழ் டப்பிங் மற்றும் வர பிப்ரவரி 7ஆம் தேதி திரைக்கு வருது. போட்டிக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகாததால விடாமுயற்சி படத்தையே தமிழ்நாட்டுல உள்ள பெரும்பாலான திரையரங்குகள்ல ரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய தமிழக உரிமையை கைப்பற்றியுள்ள ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இந்த படத்தை தமிழகத்துல மட்டும் 1000 திரையரங்குகளுக்கு மேல திரையிட இருக்காங்களா. இதன் மூலம் புதிய சாதனையை நிகழ்த்தி உள்ளது விடாமுயற்சி திரைப்படம். இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நடித்த வலிமை படம் தமிழ்நாட்டுல மட்டுமே 950 திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆனதே சாதனையாக இருந்தது. அதனை விடாமுயற்சி படம் முறியடித்திருக்கு. அதிக திரையரங்குகள் ரிலீஸ் ஆன படங்களுடைய பட்டியல்ல முதல் 2 இடங்கள்ல அஜித் சாரே ஆக்கிரமித்துள்ளார் அப்படின்னு இதனை ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அண்மையில நம்ம அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது விழா தேதி நாளை மறுநாள் வெளியாக உள்ளதாக ஒரு செய்திகளுமே கிடைச்சிருக்கு. சோ கார்பந்தயத்துல வெற்றி பெற்றாரு, இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தார் அப்படின்றதுனால இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. சோ காத்திருக்கலாம் அஜித் சார் அவர்கள் அந்த விருதை மேடையில வாங்குற தருணத்தை பார்க்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.